நிறுத்து. பிராந்தியை குடிச்சுட்டு நாக்கு குளர கத்துறது சங்கீதம் இல்ல. நீ எப்படி பாடினாலும் மெட்ராஸ்ல இருக்கிறவா சபா சொல்லலாம். தியாகராஜ சுவாமி பிறந்து சஞ்சரிச்ச பூமிடா இது. இங்கே இதெல்லாம் நடக்காது. இறங்கி போடா. கச்சேரி நடக்கட்டும். பாபு, சங்கீதத்துக்கு வயசோ கீர்த்தியோ முக்கியம் இல்ல. நீ போய் பாடுறா. போய் பாடு. போ. தைரியமா பாடு. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ಸಂಗೀತ ಜ್ಞಾನವು ಭಕ್ತಿ ವಿನಾ ಸಂಗೀತ ಜ್ಞಾನವು ಭಕ್ತಿ ವಿನಾ ಸನ್ಮಾರ್ಗಮು ಗಲದೆ ಮನಸ ಸಂಗೀತ ಜ್ಞಾನವು ಭಕ್ತಿ ವಿನಾ ಸನ್ಮಾರ್ಗಮು ಗಲದೆ ಮನಸ ಸಂಗೀತ ಜ್ಞಾನವು ಭಕ್ತಿ ವಿನಾ ಸನ್ಮಾರ್ಗಮು ಗಲದೆ ಮನದ ಸಂಗೀತ ಜ್ಞಾನವು ಭೃಂಗಿನ ದೇಶ ಸಮೀರ ಜಘಡರ ಭೃಂಗಿನ ದೇಶ ಸಮೀರ ಜಘಡರ ಭೃಂಗಿನ ದೇಶ ಸಮೀರ ಜಘಡರ ಭೃಂಗಿನ ದೇಶ ಸಮೀರ ಜಘಡರ మదంగనారదాసును ఉపాసించే మదంగనారదాసును ఉపాసించే మదంగనారదాసును ఉపాసించే సంగీత జ్ఞానము భక్తి వినా సమాజము గలదే మనద సంగీత జ్ఞానము న్యాయాన్యాయము తెలియును జగములు న్యాయాన్య
காயஜாதீஷ திரிபுல ஜெயித்தே காயஜாதீஷ திரிபுல ஜெயித்தே காயஜாதீஷ திரிபுல ஜெயித்தே కార్యముదయును త్యాగరాజునికే కార్యముదయును త్యాగరాజునికే సంగీత జ్ఞానము భక్తి సమాజము గలదే మనద సంగీత జ్ఞానము ரங்கண்ணா கிட்ட போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. பாபு இப்பவே விஸ்தாரமா பாட ஆரம்பிச்சிட்டான். நமக்கு அவன் சங்கீதத்துல மேல வரணுமேங்கிற கவலை. அவ அம்மா என்னடான்னா உடனே அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு விடணும்னு துடிச்சுட்டு இருக்கா. வயசு ஏறிண்டே போறதான். என் வயசு முருங்க மரத்துல ஏறி ரொம்ப வருஷம் ஆயிடுத்துன்னு மாமி கிட்ட சொல்லுங்க, ஆசுவாசமா இருக்கும். நேற்றுக்கு நந்தமங்கலம் போயிருந்தேன். அப்பா சீக்கா படுத்துட்டு இருக்காரு. சீக்கா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, கைகால் எல்லாம் வலியா இருக்கான். வாயு சம்பந்தம்ன்றார் டாக்டர். பாலம்மா தான் ராத்திரியும் பகலும் பக்கத்துல இருந்து ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கா. கிட்ட போய் செஞ்சு போடலாம்னா நமக்கு லபிக்கல. அவர் ஏதாவது சொன்னாரா? யமுனா கல்யாணத்தை உடனே நடத்திவிடணும்னு சொன்னார். சாமிராவும் அப்ப அங்க இருந்தான். 4-5 வாரம் நல்லதா கொண்டு வரதா சொல்லியிருக்கான். என் ஒருத்தி கல்யாணத்துக்காக எத்தனை பேர் தலை பொறுப்பா அலையிறாங்க பாத்தியம்மா. பார்வதிபாய் வாக்கப்பட்டது பூனாவில இருந்து வந்த ஏதோ ராவ் குடும்பம்னு இல்ல, நந்தமங்கலம் லேண்ட்லார்ட் சுப்பிரமணிய ஐயரோட 2வது சம்சாரம். என்னது? சுப்பிரமணிய ஐயரோட 2வது சம்சாரமா? எனக்கு பொண்ணை பார்க்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஆளை விட்டா போதும் போ. ராவ்ஜி, ராவ்ஜி. எனக்கு வேதனையா இருக்கு பாபு. என்ன? கல்யாணம்னா பெண் பாக்குறது தானே சுவாரஸ்யம். எந்த பையன் வேணும்னாலும் யார வேணும்னாலும் வந்து பார்க்கலாம். பொம்மநாட்டிய ஏற இறங்க பார்த்துட்டு உடம்புல ஏதாவது ஒரு கோணல் சொல்லி காலரை ஏற்றி விட்டுட்டு கௌரவமா வெளியில போயிடலாம். இது கூட தெரியாத ஒரு அசடு இருக்கா இந்த உலகத்துல? யமுனா, நான் ஒண்ணு கேட்டா வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டியே? வித்தியாசமா நினைச்சுண்டா நீ என்ன பண்ணுவ? ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள மூஞ்சியெல்லாம் சிவந்து போயிட்டு நான் ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டேன். இப்ப கேளு. உன் கல்யாண விஷயம் பேசுற போதெல்லாம் அது வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி வரட்டுத்தனமா பேசிட்டு இருக்கியே, ஏன்? அது ஏன் இஷ்டம். அது உன் இஷ்டம்னா
எனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் வரேன். போலாம், உட்கார். நான் உன்னை கேட்டா நீ வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டியே? மாட்டேன். உனக்கு என்ன வயசு இப்போ? 20 வயசு முடிய போறது. அதனால தான் உனக்கு காய்ச்சி மூச்சுன்னு கோவம் வருது. எனக்கு என்ன வயசு தெரியுமா? சரியா தெரியாது. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? 25 வயசு மாதிரி.